ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாயாவதி சென்னை வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் நேற்று முன்தினம் மாலை நேரத்தில் அவருடைய வீட்டு கட்டுமான பகுதியிலேயே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். பகுஜன் சமாஜ் என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தவர் மாயாவதி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த நிலையில் அந்த மாநிலம் மட்டுமல்லாமல் பீகார், மேற்கு வங்கம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் கணிசமான செல்வாக்கு கொண்ட அரசியல் கட்சியாக மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் 2008ஆம் ஆண்டு முதல் அந்த கட்சிக்கான தலைவராக பெரும்பாலான காலகட்ட பகுதியில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் தற்போது காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை பகுஜன் சமாஜின் மாநில தலைவராக இருந்தார். அதை தவிர்த்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். கொடூரமான முறையில் நேற்று முன்தினம் மாலை அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவருமாக இருக்கும் மாயாவதி தற்போது வருகை தந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்டத்தட்ட 54 வயதாகிவிட்டது. அவருக்கு சற்று தாமதமாகத்தான் திருமணம் செய்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக அந்த குழந்தை, நாம் பார்க்கக்கூடிய அந்த குழந்தை 2 வயது குழந்தை தான். அந்த குழந்தையின் பிறந்தநாள் விழா கூட அண்மையில் தான் இதே பெரம்பூர் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் கொண்டாடி இருந்தார். அந்த 2 வயது குழந்தையை கைகளில் ஏந்தி அந்த குழந்தையை பார்க்கின்றார் மாயாவதி. அது மட்டுமல்லாமல் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவிக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். மாயாவதியை பொறுத்தவரை நேற்றைய தினமே வருவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் கட்சி பணி உள்ளிட்ட ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பணிகள் காரணமாக அவர் ஒரு நாள் வருவது தாமதமாகி இருந்தது. இந்த நிலையில்தான் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலுக்கு தற்போது அவர் மரியாதையும் செலுத்துகின்றார். ஏற்கனவே இதற்கு முன்பாக 2008 காலகட்ட பகுதியில் அமைந்தகரையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் என்கின்ற கட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் சென்னை அமைந்தகரை புல்லா அவென்யூ பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்போது முதலமைச்சராக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வராக இருந்த மாயாவதி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருந்தார். அதன் பிறகு அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த மாநில தலைவராக இருந்து அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கமைவு செய்திருந்தார். தற்போது அதற்கு பிறகு மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகின்றார். இந்த முறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் வருகின்றார். நேற்று முன்தினம் மாலை கொடூரமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இரங்கல் தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டவர்களிடமும் அவர் தொலைபேசி மூலமாக பேசியிருந்ததாக, இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக பேசியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய அளவில் வலியுறுத்தியிருந்தது. பகுஜன் சமாஜை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். 2006 காலகட்ட பகுதியில் அவர் அந்த யானை சின்னத்தில் நின்று சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக, வார்டு கவுன்சிலராக 2006ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அது கூட பகுஜன் சமாஜ் என்கின்ற கட்சியின் செல்வாக்காக இல்லாமல் அவருடைய சொந்த செல்வாக்கின் மூலமாகத்தான் 2006இல் சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக ஆம்ஸ்ட்ராங் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். முதன்முறையாக அவர் அரசியல் களத்தில் அப்போதுதான் அடியெடுத்து வைத்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் போட்டியிட்ட சின்னம் என்பது ஒரு தேசிய கட்சியினுடைய சின்னம். உள்ளாட்சி தேர்தலில் அவர் அந்த பிஃபார்ம் என்று சொல்லப்படக்கூடிய கட்சிக்கான சின்னத்தை பெற்று யானை சின்னத்தில் போட்டியிட்ட ஆம்ஸ்ட்ராங் அது தேசிய கட்சியின் சின்னம் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு 2006 கவுன்சிலராக வந்த பிறகு மாயாவதியை சந்திக்கின்றார். மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்கிடம் இருக்கக்கூடிய அந்த அரசியல் திறனை கண்டறிந்து, குறிப்பாக அந்த தலித் அரசியல் மீதான அவருடைய ஈர்ப்பை கண்டறிந்து தென் மாநிலத்தில், அந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட தமிழகத்தில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற இளைஞர்கள் தான் தேவை என்று கண்டறிந்து ஒரு கவுன்சிலராக அறிமுகமான ஒருவரை உடனடியாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நியமனம் செய்திருந்தார். அப்போது முதல் தொடர்ந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் பல்வேறு தரப்பிலும் அவர் அந்த வடசென்னை பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்திருந்தார் என்பதை நேற்று முன்தினம் மாலை முதல் பல்வேறு செய்திகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போது மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக வருகை தந்து அந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்.
மாயாவதி அவர்கள் ஒரு துயரமான நிலையில் தான் தற்போது இந்த நிகழ்விடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக திருமாவளவன் உள்ளிட்ட கட்சியின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய 2 வயது குழந்தையை பார்த்து அவரையும் பார்த்துவிட்டு அவருடைய ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது அங்கிருக்கக்கூடிய குடும்ப உறவினர்களை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றார், இரங்கல் தெரிவித்து வருகின்றார். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை இந்த பகுதியில் வடசென்னைக்கு உட்பட்ட இடங்களில் எல்லாம் பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றார்.